வணக்கம். நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஒரு முக்கியமான ஸ்கில்ல நாம மாஸ்டரா இருக்கணும். அதுதான் கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பாடல். இத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். இத உங்க வெற்றிக்கான ஒரு பிளே புக்னே சொல்லலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்க பேசிட்டே இருக்கும்போது யாருமே கேட்கலையோன்னு எப்பவாவது தோணியிருக்கா? ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல நீங்க ஒரு ஐடியா சொல்றீங்க, ஆனா எல்லாரும் உங்கள ஒரு மாதிரி பாக்குறாங்க. நம்ம சொல்றது யாருக்குமே புரியல போலன்னு ஒரு ஃபீல் வரும்ல? இந்த ஃபீலிங் ஏன் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? பாருங்க, இது சும்மா ஒரு சின்ன ஃபீலிங் இல்ல. இந்த ஒரு விஷயம் உங்க கெரியரை உருவாக்கவும் முடியும், உடைக்கவும் முடியும். ஆமாங்க, உங்க ப்ரொமோஷன்ல இருந்து உங்க டீமோட சக்சஸ் வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு சக்தி இதுக்கு இருக்கு. அது எப்படிந்தா இப்போ நாம பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். தொடர்பாடல் வரைபடம். முதல்ல கம்யூனிகேஷன்னா என்ன, அதோட அடிப்படைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடலாம். கம்யூனிகேஷன்னா என்ன? சிம்பிளா சொன்னா பேசுறதுன்னு நாம நினைப்போம். ஆனா இந்த வார்த்தை கம்யூனிஸ் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வார்த்தையிலிருந்து வருது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பகிர்தல் அல்லது பொதுவாக்குறது. அதாவது உங்க மனசுல இருக்கிற ஒரு ஐடியாவை அப்படியே அடுத்தவர் மனசுல பதிய வைக்கிறது. இது சும்மா ஃபேக்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றது இல்ல, ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பொதுவான புரிதலை உருவாக்குறது. இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் கிடையாது. இது ஒரு சைக்கிள் மாதிரி. முதல்ல சென்டர், அதாவது அனுப்புறவருக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை அவர் ஒரு மெசேஜா மாத்துறாரு. இதுக்கு பேரு தான் என்கோடிங். அப்புறம் ஒரு சேனல், அதாவது ஒரு மீடியம் வழியா அதை அனுப்புறாரு. அது ரிசீவருக்கு, அதாவது பெறுநருக்கு போய் சேருது. அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு பேரு டீகோடிங். ஆனா இதோட முடியல. முக்கியமான ஸ்டெப்பே அடுத்துதான். ரிசீவர் கொடுக்கிற ஃபீட்பேக், அதாவது அவங்க பதில் சொல்றது தான் இந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணி கம்யூனிகேஷனை உண்மையிலேயே அர்த்தமுள்ளதா மாத்துது. ஓகே, அடுத்த பகுதி தொடர்பாடல் தடைகள். நம்ம பேச்ச சரியா போய் சேராம தடுக்கிற தடைகள் என்னென்னு பார்க்கலாம். முதல் தடை இரைச்சல். நாய்ஸ்னா வண்டி சத்தம் மட்டும் இல்ல. நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்க போன்ல வர நோட்டிஃபிகேஷன்ஸ், இல்லனா நீங்க பேசுறத கேக்குறவர் மனசுல ஓடிட்டு இருக்கிற வேற ஏதோ ஒரு சிந்தனை, உங்க மெசேஜோட கிளாரிட்டியை கெடுக்கிற எதுவா இருந்தாலும் அது இரைச்சல் தான். அடுத்த தடை தூரம். இப்போ நம்ம எல்லாரும் எங்க இருந்து வேணா வேலை செய்றோம். ஆனா இந்த பிசிக்கல் டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய தடையா இருக்கலாம். ஒரு வீடியோ கால்ல பேசும்போது கூட இன்டர்நெட் சரியா இல்லாம போறது, டைம் ஜோன் வித்தியாசம், ஏன் ஒருத்தரோட கல்ச்சர் இன்னொருத்தருக்கு புரியாம போறது கூட தப்பான புரிதலுக்கு வழிவகுக்கும். மூணாவது தடை மொழி. என்னது, ஒரே மொழி பேசுறவங்க மத்தியிலையும் தடையான கேக்குறீங்களா? ஆமா. உதாரணத்துக்கு ஒரு ஐடி டீம் பயன்படுத்துற டெக்னிக்கல் ஜார்கன் மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கிறவங்களுக்கு புரியாது இல்லையா? அதுவும் ஒரு மொழி தடைதான். சரி, தடைகளை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அதுக்கான தீர்வுகள் என்னன்னு பார்க்கலாம். இது உங்க ப்ரொஃபஷனல் டூல் கிட் மாதிரி. வாங்க, என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பாப்போம். முதல்ல வாய்மொழியா பேசுறதா இல்ல எழுத்து மூலமா சொல்றதான்னு முடிவு பண்ணணும். ஒரு குவிக் அப்டேட் கொடுக்கணுமா? வாய்மொழி, அதாவது ஓரல் கம்யூனிகேஷன் போதும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ரெக்கார்ட்ல இருக்கணும், பின்னாடி ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படும்னா அப்போ கண்டிப்பா ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் சரி. எப்போ எதை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு நல்ல கம்யூனிகேட்டரோட அடையாளம். இப்போ ஒரு சூப்பரான ஃப்ரேம்வொர்க்கை பத்தி பார்க்கலாம். அதுதான் 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன். இதுல முதல் சி என்னன்னா கிளாரிட்டி, அதாவது தெளிவு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். காம்பன்சேட் மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாம சிம்பிளா பேன்னு சொல்லுங்க. விஷயம் சுலபமா போய் சேரும். அடுத்து ரெண்டாவது சி கம்ப்ளீட்னஸ், அதாவது முழுமை. நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்றதுக்கும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு கான்ஃபரன்ஸ் ஹால்ல நம்ம புது ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? முழுமையான தகவல் கொடுத்தா தேவையில்லாத கேள்விகளை தவிர்க்கலாம். மூணாவது சி கன்சைஸ்னஸ், சுருக்கமா சொல்றது. வளவளன்னு பேசாம நேரா விஷயத்துக்கு வாங்க. மத்தவங்க நேரத்தை மதிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. லெஸ் இஸ் மோர், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலாவது சி கர்ட்டசி, அதாவது மரியாதை. நீங்க என்ன சொல்றீங்கங்கிறத விட அது எப்படி சொல்றீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்றதுக்கு பதிலா இதை நாம வேற மாதிரி செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு கேட்டா அது உறவுகளை பாதிக்காது இல்லையா? ரொம்ப சிம்பிள். அஞ்சாவது சி கரெக்ட்னஸ், சரித்தன்மை. நீங்க அனுப்புற மெசேஜில் இருக்கிற தகவல்கள், இலக்கணம் எல்லாமே சரியா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு கூட உங்க கிரெடிபிலிட்டியை பாதிச்சிடும். அதனால அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கே 2 தடவை செக் பண்றது நல்லது. ஆறாவது கான்கிரீட்னஸ், அதாவது உறுதியான தன்மை. சேல்ஸ் நல்லா போச்சுன்னு சும்மா சொல்றதை விட சேல்ஸ் போன மாசத்தை விட 20% அதிகமா இருக்குன்னு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட சொன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு. உங்க பேச்ச இது ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்தும்.
7 Cஸ்ல கடைசியான ரொம்ப முக்கியமான சி கன்சிடரேஷன், அதாவது பரிசீலனை. இதுக்கு ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. நாங்க ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம்னு சொல்றதை விட இந்த புது ப்ராடக்ட் உங்க வேலையை எப்படி சுலபமாக்கும்னு பாருங்கன்னு சொன்னா கேக்குறவங்களுக்கு அது மேல ஒரு ஆர்வம் வரும். எப்பவுமே மத்தவங்க இடத்துல இருந்து யோசிங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாச்சு, இதை எங்க அப்ளை பண்றது? வாங்க, வாடிக்கையாளர் சேவை கலையில இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ்னா நம்மள் பலருக்கும் ஒரு பயம் வரும். ஆனா அது ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க. அது உங்களுக்கும் கஸ்டமருக்கும் இடையிலான உறவை பலப்படுத்த கிடைச்ச ஒரு வாய்ப்பு. முதல்ல அவங்க சொல்றத பொறுமையா கேளுங்க. அப்புறம் அமைதியா தொழில்முறையா நடந்துக்கோங்க. புகார நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க. கடைசியா அந்த தீர்வை வேலை செஞ்சுதானே அவங்க கிட்ட ஃபாலோ அப் பண்ணுங்க. இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா கோமா இருக்கிற கஸ்டமரை கூட ஒரு லாயல் கஸ்டமரா மாத்திடலாம். இப்போ தனிப்பட்ட திறன்ல இருந்து ஒரு குழுவோட திறனை எப்படி மேம்படுத்துறதுன்னு பார்ப்போம். ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஸ்கில் டு குரூப் சினர்ஜி. ஒரு டீமோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட திறமைய கூட்டினா வர்றதை விட ரொம்பவே அதிகம். இதுக்கு பேர் தான் சினர்ஜி. 1+1 = 3 மாதிரி. ஒவ்வொருத்தரும் ஒன்னா சேரும்போது அதோட தாக்கம் பல மடங்கு அதிகமா இருக்கும். ஒரு டீம் உருவாகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது 4 நிலைகளை கடந்து போகும். முதல்ல ஃபார்மிங், எல்லாரும் கொஞ்சம் தயக்கத்தோட இருப்பாங்க. அடுத்து ஸ்டார்மிங், இங்கதான் கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன சண்டைகள் வரும். அப்புறம் நார்மிங், எல்லாரும் சமாதானமாகி எப்படி ஒன்னா வேலை செய்யறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. கடைசியா பெர்ஃபார்மிங், டீம் ஒன்னா சேர்ந்து இலக்க நோக்கி வேலை செய்யும். இந்த ஸ்டேஜஸை புரிஞ்சுக்கிட்டா ஒரு டீமை வழி நடத்துறது ரொம்ப சுலபம். இந்த ஒரு கோட்டை பாருங்க. வாடிக்கையாளர் பிரச்சனைகளையே நீங்க கையாளும் முறை உங்க போட்டியாளர்களை விட முன்னேறி செல்வதற்கான இன்னொரு வழி. இது எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. நல்ல கஸ்டமர் சர்வீஸ்ங்கிறது சும்மா ஒரு ஆட் ஆன் கிடையாது. அதுதான் உங்க பிசினஸ்க்கு ஒரு பெரிய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதுதான் உங்களை மத்தவங்கள விட தனிச்சு காட்டும். சரி, நாம கடைசிக்கு வந்தாச்சு. ஆனா இது முடிவில்ல, ஒரு ஆரம்பம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஸ்கில்ஸ்ல ஒரே ஒரு ஸ்கில். இந்த வாரம் நீங்க எதை பிராக்டிஸ் பண்ண போறீங்க? தெளிவா பேச போறீங்களா, இல்ல சுருக்கமா சொல்ல போறீங்களா, இல்ல மத்தவங்கள மனசுல வெச்சு பேச போறீங்களா? யோசிங்க. ஒரு சின்ன முயற்சி கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும்.